செத்தாரான்னு பார்த்து முன்னாடி போய் ஏற்றி அவரை கொண்டிருக்கிறாங்க. ஒரு அரசு வேலை வழங்க முன்வரணும் அப்படின்ற கருத்தை கூட முழுமையாக என்னை சொல்ல பேரவைத் தலைவர் அனுமதிக்கல. எந்த சட்டத்துக்கு புறம்பான அன்பார்லிமெண்ட் வார்டுகளையோ சட்டமன்றத்தில் பேசக்கூடாத விஷயங்களையோ நான் பேச வரப்போறது இல்லை. என்ன சொல்ல போனால் நான் கூட்டணியில் இருக்கிறேன். கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற வேல்முருகன் நான் சார்ந்திருக்கின்ற அரசுக்கு மது குறிப்பா முதலமைச்சர் துறையில் இருக்கிற காவல்துறைக்கு யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ இதை எப்படி சரி செய்யலாம் என்கிற ஒரு நல்ல ஆலோசனையை கூட ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம் ஒதுக்கி நேரமில்லா நேரத்தில் விவாதிப்பதற்கு கவன ஈர்ப்பு திருப்ப கொடுத்த என்னை அனுமதி மறுப்பது என்பது ஏற்படுதல்ல. நம்முடைய புதுக்கோட்டையில நம்முடைய ஜாஃபர் அலி அவர் ஒரு சமூக ஆர்வலர், ஒரு மாமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஒருவர். அவர் கனிம கொள்ளைக்கு எதிராக வீடியோ வெளியிட்டார், புகார் கொடுத்தாருன்றதுக்காக அந்த கனிம கொள்ளையர்களாலேயே லாரி ஏற்றி செத்தாரான்னு பார்த்து முன்னாடி போய் ஏற்றி அவரை கொண்டிருக்கிறாங்க. ஒரு அரசு வேலை வழங்க முன்வரணும் அப்படின்ற கருத்தை கூட முழுமையாக என்னை சொல்ல பேரவைத் தலைவர் அனுமதிக்கல. எந்த சட்டத்துக்கு புறம்பான அன்பார்லிமெண்ட் வார்டுகளையோ சட்டமன்றத்தில் பேசக்கூடாத விஷயங்களையோ நான் பேச வரப்போறது இல்லை. அவருடைய வீட்டுக்கு நான் போய் ஆறுதல் சொல்ல போனேன். 2 பெண் பிள்ளைகளை வைத்து விட்டு அந்த விதவை தாய் எப்படி நான் கரை சேர்ப்பேன் பிள்ளைகள்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரையில் அரசு அவர்களுக்கு நிதி வழங்கல. நான் என்னுடைய பணத்திலிருந்து 1 லட்சம் ரூபாயை கொடுத்து அந்த பெண் பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவிட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய ஜாகிர் ஹுசேன் ஜாஃபர் அலி குடும்பத்திற்கு அரசு நிதி வழங்க முன்வரணும், ஒரு அரசு வேலை வழங்க முன்வரணும் அப்படின்ற கருத்தை கூட முழுமையாக என்னை சொல்ல பேரவைத் தலைவர் அனுமதிக்கல. எந்த சட்டத்துக்கு புறம்பான அன்பார்லிமெண்ட் வார்டுகளையோ சட்டமன்றத்தில் பேசக்கூடாத விஷயங்களையோ நான் பேச வரப்போறது இல்லை.